ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ நீங்கள் என்ன சிலர் கேட்டிருக்கீங்க, மேடம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டேட்மெண்ட்டோட கால்குலேஷன் எனக்கு சொல்லுங்கன்னு. ஆனால் ஹையர் சீனியருக்கு நமக்கு எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. இப்போ 60 நிமிஷத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்லோவாக தான் எடுக்க போகிறேன், நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ 30 நிமிஷம் டைமர் வச்சுப்போம். டைமர் வச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முழுசாக அடிக்க போகிறோம். ஓகே, அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டார்ட். இப்போ பேப்பரை செட் பண்ணிப்போம். மார்ஜின் 10 to 75. அது நீங்கள் முன்னாடியே வச்சுருப்பீங்க, போனவுடனே உட்கார்ந்தவுடனே வச்சுருப்பீங்க. லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிள் லைனில் மார்ஜின் 10. இங்கே எவ்வளோ வச்சுருக்கீங்க? 75ல் பாருங்கள், 75. ஓகே, இப்போ நம்ம அடிப்போம். கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன். அரை மணி நேரம் வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம டைம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்ஜின் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு? 10 to 75. இடையில் ஸ்பேஸ் எவ்வளோ? 65. இது ஆகஸ்ட்டு 2025 ஒரு ஹையர் கொஸ்டின் பேப்பர். இங்கே பாருங்கள், ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பொங்கல் கிஃப்ட்ஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் இன் வேரியஸ் ப்ராக்கெட் க்ளோஸு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதுதான் இங்கே பாருங்கள், இதுதான் கொஸ்டின். இப்போ இது டோட்டலாக நான் கூட்டி பார்த்தேன்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எனக்கு மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 33, 36. இந்த லைனு 33, இந்த லைன் 36. ஆக 69 எழுத்து வருது. டோட்டலாக கூட்டினா மொத்தம் 69 எழுத்து வருது. ஆனால் நமக்கு இருக்க ஸ்பேஸ் எவ்வளோ? ஒன்லி 65. அப்போ 69 கூட வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 2 லைனாக போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு டோட்டல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை மாதிரி டோட்டல் பண்ணிக்கங்க. இதை கூட்டிடுவோம். இது 33. அப்போ என்ன செய்வோம்? 65ல் 33 போச்சுன்னா, 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 3 போச்சுன்னா 3, 32. 32 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 16 + 10. அப்போ 26வது டிகிரியில் அதை ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை அடிச்சிருவோம். 2வது ஹெட்டிங் பார்க்குறோம். 2வது ஹெட்டிங்கோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. திருப்பி அதே போல் 65ல் 36 போச்சுன்னா எவ்வளோ? 9. இங்கே 5ல் 3 போச்சுன்னா 2, 2 2ஆல் வகுத்திங்கன்னா எவ்வளோ வருது? 10, 15னே வைங்க. 15 + 10 மொத்தம் 25வது டிகிரியில் 2வது அடிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அடிக்கலாம்? 26. 2வது லைன் 25. சரி, அதை 2 போட்டுக்கிறோம். அப்புறம் ஐஃபன் போட்டுக்கிறோம். இங்கே இப்போ வரைய போகிறோம். இப்போ என்ன, இது மாதிரி ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஹோலாக சேர்த்த மாதிரி ஒன்று வருது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளர இந்த 2 காலத்தையும் சேர்த்து ஒரு காலம், இந்த 2 காலத்தையும் சேர்த்து ஒரு காலம். இடைப்பட்டு என்ன பண்ணுறோம்? இந்த 2ஐயும் ஒரு காலம். இங்கே பாருங்கள், டோட்டலாக இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இதை 2ஆ பிரிங்க. அப்புறம் இது தனி காலம், இது 2ஆ பிரிக்கிறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருக்கா? கொஸ்டினை பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம காலம் பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு, கோட்டுக்கு 2 2 2 2 விடுவோம். அரை மணி நேரத்தில் இதை முடிச்சிக்கினா மிச்சம் அரை மணி நேரம் இருக்குது. நீங்கள் 35 நிமிஷம் வரையிலும் இதை அடிக்கலாம். இப்போ இது 2 இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் பார்க்குறீங்க எது பெருசுன்னு முழுசாக. இதில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 தான். அடுத்தது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லோவர்லாம் வராது. அடுத்து 8. அடுத்தும் பார்க்குறீங்க, கடைசி வரையிலுமே பார்க்குறீங்க, அதுவும் 8. அடுத்து பார்க்குறீங்க 2 4 6 8. இதை பார்க்குறீங்க, இது இங்கேருந்து வந்தாலும் இது இங்கேருந்து வருது. ஸோ அதுவும் 8. அப்போ எத்தனை டோட்டலாக? நான் என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டலாக கூட்டி 65லேருந்து கழித்து மிச்சம் வர்றது இது 10 20 30 40. பொறுமையாக செய்யுங்க. அதுக்கு தான் டைமர் வச்சுருக்கேன்.
40 போச்சுன்னா மிச்சம் 25. அப்போ 25 இங்கே போட்டுக்காங்க. இப்போ ஆரம்பம் முடிவு போடுறோம். 10 + 25 35. அரை மணி நேரம் 35 நிமிஷம் எடுத்துக்கங்க நீங்கள். 37 + 8 45. 47 + 8 55. 57 + 8 65. 67 + 8 75. 75வது டிகிரியில் 10ல் ஆரம்பித்து 75வது டிகிரியில் முடிக்கணும். அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இதை பார்க்குறோம். ஹெட்டிங் அடித்து முடித்த உடனே இதை பார்க்குறோம். இது எத்தனை? 2 அர்பன். 2 4 6 8 10 11. 11 இருக்குது. நம்ம எது எதுக்கு சென்டர் பண்ணோம்? ஏற்கனவே சொல்கிறேன், இது ஒத்து வராது. இந்த சைடும் இந்த சைடும் ஒன்று தானாக ஒதுங்கிடும். அப்போ நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது எவ்வளோ? 10 8. 18ல் 11 போச்சுன்னா அர்பன் வந்து இங்கே பாருங்கள், அர்பன் ஏரியாஸ். 18ல் 11 போச்சுன்னா எவ்வளோ? 7. 7 2ஆல் வகுத்தீங்கன்னா 4. 4 + எதை வச்சு கூட்டணும்? இந்த ஆரம்பத்தை வச்சு கூட்டணும். ஏன்னா இந்த 2 லைனுக்கு தான், இந்த 2 காலத்துக்கு தான் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ? 57. அப்போ எத்தனையில்? ஈக்குவல் டு 61வது டிகிரியில் இதை அடிக்கலாம். போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இதை பார்க்குறீங்க. இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இதுவும் தானாக ஒதுங்கிடும், இதுவும் தானாக ஒதுங்கிடும். அப்போ இது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கூடாது. பொறுமையாகவே போங்க. அப்புறம் 10 8. அப்போ எவ்வளோ வருது? அதே தான் 18. 18ல் நம்ம என்ன செய்கிறோம்? அதோட கூட்டுத்தொகை எத்தனைன்னு பார்க்குறோம். 2 4 6 8. அதுவும் 11 தான். 11 கழிச்சிங்கன்னா மிச்சம் வர்றது எத்தனை? 7. 7 2ஆல் வகுத்தீங்கன்னா 4 அல்லது 3 எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த காலத்தினுடைய ஆரம்பம் எவ்வளோ? 37. இந்த 37ஓட கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 41வது டிகிரியில் இதை அடிக்கலாம். அவ்வளோதான். 41 61. இதை முடிச்சுக்கிறோம். பொறுமையாக செய்யுங்க. அடுத்து இதை பார்க்குறீங்க. இது 8. ஆனால் மிடில் எத்தனை? 2 4 6. அப்போ இங்கே ஒரு இது விட்டுடலாம், அந்த சைடு ஒன்று விட்டுடலாம். 8 2ல் கழிச்சு அப்படியெல்லாம் பார்க்க வேணாம். இந்த சைடும் இந்த சைடும். ஏன்னா நம்ம வந்து பென்சில் கோடு போட்டு தான் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அடுத்தது 2 4 5 இருக்குது. ஆனால் இது 8 இருக்குது. ஒரு சைடு 2ம் ஒரு சைடு 1ம் விட்டுடலாம். இது அதே போல் இங்கிட்டு 1 இங்கிட்டு 1. இது ஒரு சைடு 2 ஒரு சைடு 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க இப்போ அடிக்கலாம். மார்ஜின் எவ்வளோ? நம்ம ஹெட்டிங்க்கு எவ்வளோ பார்த்தோம்? 26. ரெண்டாவது ஹெட்டிங் 25. பத்து 20 20 21 22 23 24 25 26. ஷிஃப்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில 2 லைன் ஸ்பேஸு. அடுத்தது இது எத்தனை இல்லைன்னு பார்த்தோம்? இங்கே பாருங்கள், 25. அது 26னா இது 25. இதை விட ஒரு ஸ்பேஸு முன்னாடி. இதை பாருங்க, எஃப்க்கு முதல்ல ப்ராக்கெட்டில் various ஷிஃப்ட் போடாமல் அடிச்சுட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். நாடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. ஷிஃப்ட் போடாமல் அடிச்சிட்டப்பா, சாரிப்பா. இங்கே பாருங்கள், அடுத்து ஐக்கனுக்கு அடிக்கிறேன். அது டோட்டலாகவே எடுத்தாங்கன்னா அந்த லைனுக்கு 2 மார்க் எடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள்,
இதை அடிக்கிறோம். அர்பன் ஏரியாஸ் நம்ம இங்கே கணக்கு போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ வச்சுருக்கோம்? 61வது டிகிரியில் அடிக்கிறோம். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஐஃபன் அடித்த பிற்பாடு அடுத்த ஸ்பேஸ் நவுத்திட்டு பென்சிலில் கோடு போடுவோம். எப்படி போடுவோம்? இந்த 8 அப்புறம் கோட்டுக்கு 2 விட்டு கோடு பாருங்கள், அதை போட்டுருவோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அடுத்து 8. 1 2 3 4 5 6 7 8. அடுத்து எத்தனை? திரும்பவும் எல்லாமே 8 தான். 1 2 3 4 5 6 7 8. அடுத்ததும் 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இப்போ மிச்சம் அது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு லைன் ஸ்பேஸை விட்டுட்டோம். ஒரு லைன் ஸ்பேஸை எதுக்கு விட்டோன்னா அப்போ தான் நமக்கு கோடு போட வசதியாக இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2 காலத்தையும் சேர்த்து இங்கே ஹெட்டிங் 61. அப்போ எவ்வளோ? இங்கேருந்து பார்த்தா இது 60, 61. 61வது டிகிரியில் என்ன அடிக்கணும்? அர்பன் எஸ். அதே போல் ஏலாம் சும்மால் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 41 40 41. அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? கோடு போடும்போது இதை சேர்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, இங்கே ஆரம்பிக்கிற டிகிரியிலேருந்து இங்கே இது இருக்குது 2 4 6, இது 8. அப்போ இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று விட்டுருணும். இங்கே பாருங்கள், அடிக்க போகிறோம். இந்த மிடியில் 2 சைடு இங்கே குறி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஏ அது மேலே உள்ள மேலே பார்க்கணும். இதை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம அடிக்கணும். விடிஎல்வி பொறுமையாக அடிங்க. அடுத்தது இந்த லோயருக்கு பார்த்தீங்கன்னா இது 8, அதனால 2 விட்டுறலாம். இது 5 தான். இங்கே பாருங்க, இதை பாருங்க, இங்கே தான் நம்ம அடிக்கணும். இதையும் விட்டுருவோம், இதையும் விட்டுருவோம், அடுத்ததில் அடிப்போம். 2 இங்கே 1 ஒதுங்கிடுச்சு தனியாக. இது எப்படின்னா மேலே உள்ள கோடு நம்ம போட்ட கோடை பார்க்கணும். அடுத்தது இதை பார்க்குறீங்க, இங்கே இதுவும் லோயரு. அப்போ என்ன பண்ணணும்? கோட்டுக்கு 1 அங்கே போட்டுட்டோம், இதை விட்டுருவோம், அடுத்ததை விட்டுருவோம், அடுத்ததில். சரி, இதை முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் வந்து ஒன்று தள்ளி விட்டாலே சரியாக வந்துடும். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், அதை விட்டுட்டு தானே அடித்தோம். இப்போ இதுக்கு நேராகவே அடிக்கலாம். அதுவும் 2 4 5, இதுவும் 5. இது பாருங்க 6 இருக்கு, 1 இதில் அடித்தோம்னா 1 அங்கே ஒதுங்கும். இது 1 விட்டு அடிப்போம், அதில் அடித்தாலே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கோடு அடிச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ இதை அடிச்சுட்டு நான் விட்டுட்டேன், அந்த 2 லைன் இறக்கிடுவோம். இப்போ பாருங்க, மொத்தம் இந்த காலத்துக்கு வரும். நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. 2 லைனாகவும் அடிக்கலாம், ஒரு லைனாக. 2 லைனாக அடித்தா இந்த கோட்டுக்கு நேராக ஒன்றும், இந்த லோவருக்கு நேராக ஒன்று வரும். நம்ம ஒரு லைனாக அடித்தோம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டுக்கும் லோவருக்கும் நடுவில் வரும். இப்போ ஒத்த லைனாக அடிச்சிடுவோம், அடுத்தது வேறு லைன் கோட்டுக்கும் லோவருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதை விட்டணும், இதை விட்டணும், இதை விட்டணும், இதை விட்டணும், இதை விட்டணும், இதை விட்டணும், நடுவில்.
இப்போ இதை அடிப்போம். இதை கூட்டினீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 வருது. ஆனால் நம்ம இங்கே விட்டுருக்க இடம் எவ்வளோ? 25. அப்போ 25ல் 16 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 25ல் 16 போச்சுன்னா எவ்வளோ? 9. அவ்வளோதான். ஆமாம் 10. 25ல் 16 போச்சுன்னா 9. 10 9 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. இங்கே எதை வச்சு நம்ம கூட்டணும் அப்படின்னா 10 வச்சு. அப்போ +10 கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 25வது டிகிரியில் 15. 10 + ஒரு 5 15வது டிகிரியில் இதை அடிச்சிடலாம். இப்போ ஏற்றணும். எத்தனை ஏற்றணும்? 1 2 3 4 மிடில் கிட்ட வந்திருக்கோம். மிடிலுக்கும் கோட்டுக்கும் நடுவில். அப்போ 1. அவ்வளோதான். 15வது 10 11 12 13 14 15. இப்போ பாருங்கள், அதுக்கு நேராக இப்போ இறக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த அரை டிக்கை இறக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஒரு தள்ளு, அடுத்தது ஒரு தள்ளு. இப்போ பாருங்கள், கோட்டுக்கு நேராக வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் அடிக்கணும். ஹலோ, இப்போ ஐஃபனில் நிற்கிறோமா? இறக்கிட்டு வந்துட்டோம், ஐஃபன் வந்துட்டோம். இப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு இப்போ இதை அடிக்க போகிறோம். இதுக்கு தான் அங்கே கோடு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், கோடு போட்டு வச்சுருக்கோம். இதை வச்சு தானே கோடு போட்டோம். அந்த மாதிரி கரெக்டாக அடித்தோம்னா 8. எல்லாமே 8ஆக தான் இருக்குது. இது மட்டும் 64 206ன்னு இருக்குது. அப்படியே அடிச்சுட்டே வரும். இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கூட அடிச்சுக்கலாம். செங்கல்பட்டு. இதுவும் அதே கணக்கு தான். இது அங்கே வருது, இது அதே கணக்கு தான், 8 தான். நாலு கமா முன்னாடி மாதிரியே பேப்பரை இப்படியே வச்சுட்டே வாங்க. 4, 23 471. 4, 23, 471. அடுத்து இதுக்கு நேரா இதை பாருங்க. 1, 71 766. அடுத்து இது 2 5, 2 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிடலாம். 75, 640. கோட்டுக்கு இங்கே இருக்குது இதோ 2, 79, 610. அடுத்தது டபுள் லைன் ஸ்பேஸ். திரும்பவும் இங்கே இருக்கிறது இங்கே வரணும். 3, 17, 009. 3, 26, 804. 804. அடுத்து 8, 13, 383. அடுத்து இங்கே இருக்கிறது வரும். 8, 09, 388. அவ்வளோதான். டபுள் லைன் ஸ்பேஸ். வெள்ளூர். ஒரு ஸ்பேஸு இங்கே. 6,
கமா 32 கமா 263 2 கமா 11 கமா 005 8 கமா 49 கமா 005 3 கமா 78 கமா 318. இப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடுறேன். தமிழ் ஒன்று அடித்து காமிக்கிறேன் இதே மாதிரி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு நோட் ஒரு ஸ்பேஸு இந்த basis of beneficiaries people அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இப்போ தமிழ் ஒன்று அடித்து காமிச்சிடுறேன். தமிழ் சீனியர் நான் அடிக்கவே இல்லை, அதனால தமிழ் சீனியர் ஒன்று அடித்து காமிச்சிடலாம் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, இது இதுக்கு நேராக கோடு போடணும். மேலே அங்கே கோடு போட வேண்டாம். பாருங்க ஸ்டூடெண்ட், அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு உங்களுக்கு 30 நிமிஷம். இன்னும் நம்ம கால்குலேஷன்லாம் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்ததுனால எனக்கு டைம் ஆகுது. ஆனால் நீங்கள் பேசாமல் அடிப்பீங்க. மிச்சம் நம்ம அடிக்க வேண்டியது 3 லைன் தான் அடிச்சிருக்கோம். எல்லாமே முடிச்சிட்டோம், 3 லைன் அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 30 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் வச்சா எல்லாமே அடிச்சிடலாம். அல்லது 35 நிமிஷத்துலேயே 1 2 3 4 5 6 7 8 இன்னும் ஒரு 9 லைன் பேலன்ஸ் இருக்குது. நான் பேசாமல் நான் உங்களுக்கு அடித்தேன்னா இப்போ தமிழில் ஒன்று அதே போல் சீனியர் தமிழ் அடிப்போம். 35 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் வச்சு டைம் செட் பண்ணிவிட்டு சீனியர் தமிழ் அடிப்போம்.